ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சாகத்தாலே சொற்பெரிய கனிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதம். கிரகங்களை ரசித்து கிரகங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஜோதிடர் பார்ப்பாரானால் அவர்களுக்கு தினமும் வித்தியாசமான அனுபவங்களை கிரகங்கள் தந்து அவர்களை பரிமளிக்க வைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. பணம் என்ற ஒரு ஒற்றை 3 எழுத்தை மட்டும் பின்பற்றி கொண்டு வருபவர்களுக்கு ஜோதிடம் ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு கருவி மட்டுமே. எனது ஆசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன், திரு ஜிகே அவர்கள் எங்களுடைய வலைதள வகுப்பில் நிறைய முறை சொல்லியிருக்கிறார். நீங்கள் காரகத்துவங்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அமைந்துவிட்டால் இந்த ஜோதிடம் உங்களுக்கு தரமான கொத்தனாராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அது நல்ல சிமெண்ட் கலவையாக மாறி உங்களுடைய விருப்பத்துக்கு அது வளைந்து கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரும் பேரையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் மரியாதையையும் அள்ளித்தரும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் பணம் மட்டுமே போதும் என்று சொன்ன இன்னும் ஒரு சில உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த ஜோதிடர்கள் காலப்போக்கில் அவர்கள் அந்த ஜோதிடத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல் அந்த ஜோதிடம் அவர்களுக்கு பயனளிக்காமல் போனது என்பது சற்று கசப்பான உண்மையாகவே இருக்கிறது. அடுத்து ஜோதிட கருத்துக்கள் அல்லது ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் இன்று 20வது காணொலி என்று நினைக்கிறேன். அந்த வகையில் ராஜயோகம் தரும் அமைப்பை கொண்ட கிரகங்கள் எப்படி இருக்கும் என்ற தகவலுக்கு லக்னாதிபதி 3, 6, 10ஆம் இடங்களில் இருந்தாலும் சுபக்கிரகங்களின் பார்வையை பெற்று இருந்தாலும் ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. 3இல் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த ஊரிலேயே பிரபலமான மனிதனாக இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கும்போது வெளியூரில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கும்போது வெளியூரில் இருந்து அந்த யோகத்தை அனுபவிக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து லக்கணத்தில் சனியும் சந்திரனும் கூடி இருந்தாலும் ஜென்ம லக்கணத்தையாவது 8ஆம் இடத்தையாவது சனி பார்த்தாலும் லக்கணத்தில் பல பாவக்கிரகங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தரித்திரம் இருக்கிறதை காண முடிகிறது. 2ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்து 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சம் பெற்று கெட்டுப்போயிருக்கும் பட்சத்தில் அவரும் பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியை அதிகமான பாதிப்பையும் சங்கடங்களையும் சந்திப்பவராக இருக்கிறார். லக்னத்தில் சந்திரனும் கேந்திரத்தில் சனியும் 12இல் குருவும் இருக்க பிறந்தவர்கள், அதாவது குருவுக்கு சந்திரனுக்கும் சனிக்கும் சந்திரனுக்கும் குருவனுடைய தொடர்பு இல்லாது இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பிச்சை எடுத்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேச சஞ்சாரி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி பாவக்கிரகங்களோடு சேர்ந்து 6, 8, 12இல் மறைவு பெற்றால் அந்த ஜாதகர் ஊராய் திரிகிறார். அதுவும் அந்த 6, 8, 12ஆம் இடங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் சரராசியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிற்காமல் கிடிகாரம் போல் பரதேசம் போகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 9ஆம் இடத்தை விட 8ஆம் இடத்தில் மிகுந்த வலுவாக ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணுகிறது. 2, 5, 8, 9ஆம் இடங்களில் பாவக்கிரகங்கள் இருந்தால் மிகுந்த தரித்திரத்தை உண்டு பண்ணுகிறது. அங்கம் பழுதுள்ளவன் 12ஆம் வீட்டுக்குடையவன் கேதுவோடு கூடி கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பாவர்கள் பார்க்கும் பட்சத்தில் அல்லது பாவர்களினுடைய தொடர்பு பெறும் பட்சத்தில் அவர்கள் அங்ககீனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு விண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, அல்லது குறையுள்ள உறுப்புகளாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 6இல் நிற்கும் சந்திரனையும் 12இல் நிற்கும் செவ்வாயையும் பாவக்கிரகங்கள் பார்க்கும் பட்சத்தில் அவர்கள் அங்ககீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
சந்திரனோடு பாவக்கிரகங்கள் கூடி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்த்தாலும் அவர்கள் கபடம் உள்ளவர்களாகவும் அல்லது கள்ளத்தனம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. வாழ்நாள் முழுவதும் நோயாளி என்று சொல்லும் அமைப்பு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் மாந்தியும் பாவக்கிரகங்களோடு கூடி நின்றால் ஜாதகன் கொடிய நோயாளியாகவும் பொய்யனாகவும் ஆண்மை இல்லாதவனாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. காது ஊனம் லக்னத்தில் செவ்வாய் இருந்து 6ஆம் அதிபதிகள் 2 அதிபதிகள் சேர்ந்து ஒன்றாய் கோடி நிற்கில் அந்த ஜாதகனுக்கு காதுகள் ஊனமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6ஆம் அதிபதிகளோடு ராகுவும் கூடி நின்றால் காது அறுபடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சண்டைக்காரி எப்படி இருப்பாள்? ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் கூடி நின்று சனியினுடைய பார்வையோ செவ்வாயினுடைய பார்வையோ அல்லது ராகுவனுடைய பார்வையோ இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் வாழ்க்கை துணையாக அமைந்து கணவனுடைய ஒட்டுமொத்த நிம்மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. உலோகம் விற்பவன் ஜாதகம் பெண் ஜாதகத்தில் சனியும் சூரியனும் கூடி நின்றால் உலோகப் பொருட்களை விற்று சீவனம் செய்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சகி பெண் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் கூடி நின்றால் வஞ்சனை எண்ணம் கொண்டவர்களாக முன் யோசனை இல்லாத பின்புத்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். பழிக்கு அஞ்சாதவன் அல்லது அஞ்சாதவள் பெண் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கூடி இரட்டை ராசியில் நின்றால் ஜாதகி பழம் பாவம் பழிக்கு அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள். வேலை செய்து பிழைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். வாகன வசதி படைத்தவன் பெண் ஜாதகத்தில் 2, 5 கூடியவர்கள் லக்கின கேந்திரம் ஏறினால் ஜாதகி வசதி படைத்தவளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 2, 3 பரிவர்த்தனையாகி அது 10 தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்கள் வெளியூரில் வெளிப்பயணத்தில் நாடகம், திரைப்படம் மற்றும் நடிப்பு மற்றும் எழுத்து போன்ற துறைகளில் மிக பிரபல்யமான யோகத்தை அடைகிறார்கள் என்று நடைமுறையில் காண முடிகிறது. மேச லக்கணத்தில் பிறந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் பரிவர்த்தனை பெற்று இருக்கும் பட்சத்தில் இதில் யாராவது ஒருவர் 9க்குரிய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சிம்ம லக்கினத்தில் ஒருவர் பிறந்து விட்டாலே அவர்கள் இயற்கையாகவே நடிகனாக இருக்கிறார்கள். அதில் 9, 10க்குரியவன் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த நண்பர்களாகவும் இருக்கிறார்கள். அரசியல்வாதியாக இருந்தால் பிரித்தாளும் கொள்கையில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பொதுவாகவே எதையும் பெரிதாக மனதில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய சுகம், அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய கௌரவம் இதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான மனோநிலையில் இருக்கிறார்கள். அப்படி செய்தும் அந்திம காலத்தில் குழந்தைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு நிறைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் என்பதும் நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.